பாய். இப்பெல்லாம் என்ன படம் பார்த்தாலும் நம்ம லைஃபோட கனெக்ட் ஆயிருக்கும் போது கெஸ் பண்ணவே முடியாது. இப்ப ரீசெண்டா வந்த மாமன் பிலிம்ல வந்து ராஜ்கிரண் சாரும் விஜய் சந்திரசேகர் மேமோடைய கேரக்டர் இல்லையா, அதே மாதிரி தான் எங்க லைஃப்லயும் நடக்கும் எப்பவுமே. சம்டைம்ஸ் நாங்க 2 பேருமே பார்த்துட்டு பாருப்பா நம்ம லைஃப பார்த்து யாரோ காப்பி அடிக்கிறாங்க அப்பப்போ படத்துல அப்படின்னு தான் நினைப்போம். நாங்களே பேசிக்கிட்டு நாங்களே சிரிச்சிடுவோம். இந்த மாதிரி தானே நம்ம எல்லாமே சண்டை போடுறது பேசுறது எல்லாமே. ஒரு படத்தோட ரிலேட் ஆயிருந்தா பரவாயில்ல, நிறைய படத்துல எங்களுடைய லைஃப் சேம் கேரக்டர் அசல் மாதிரி ரிலேட் ஆயிருக்கும். ஆனே மனசுல நினைச்சுக்க வேண்டியதான், எதனா டைம் டிராவல் பண்ணி நம்ம இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கோமோ அப்படின்னு ஒரு மனக்கணக்குல தான் வச்சிருப்போம். ஆனா எந்த டைம் மிஷினும் கிடையாது, எந்த டைம் டிராவலும் கிடையாது. எனக்கெல்லாம் டைம் மிஷின் கிடைச்சிச்சுன்னா 2015க்கு போயிட்டு என் கல்யாணத்தை நிறுத்தி அம்மா வீட்லயே இருந்து டேரா போட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பேன். சப்போஸ் நீங்க ஒரு மூவி பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த கேரக்டர் நம்ம லைஃப்ல ரிலேட் ஆகுதுன்னு யாருக்கன்னா தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. அப்புறமா புது வண்டிக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிட்டு சம் ஃபிட்டிங் எல்லாம் பண்ண வேண்டியதுன்னு ஷோரூமுக்கு போயிட்டு வந்துட்டோம். பாய்.